Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th ஆர்ட்ஸுக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் மேக்ஸில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சாப்டர் 1ல் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள், மிஸ்செலேனியஸ் இது மூணுமே நம்ம என்ன பிரித்து கொடுத்துருக்கோம். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, போதுமானது. சாப்டர் 1ல் 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் சொல்யூஷன், எக்ஸாம்பிள் 1.2, மிஸ்செலேனியஸில் ஃபஸ்ட்டு சம்மு. 3 மார்க்கில் பார்க்கும்போது எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம்மில் 6th சொல்யூஷன், 7th சொல்யூஷன், செகண்ட் சம் 5th சம்மு. அதுக்கப்புறம் 1.2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் சொல்யூஷன், செகண்ட் சொல்யூஷன், 4th சொல்யூஷன். அதுக்கப்புறம் 1.3ல் ஃபஸ்ட்டு சம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது 4th, 7th, 9th, 11th, 19, 21, 25, 27 இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மிஸ்செலேனியஸில் 3, 4, 10 ரொம்ப முக்கியம். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸில் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் 4, 6, 8, அதுக்கப்புறம் செகண்ட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம்மில் 4th சொல்யூஷன், செகண்ட் 5, 6 இது ரொம்ப முக்கியம். தேர்ட் எக்ஸசைஸில் 2, 4. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது 23, 24, 28 ரொம்ப முக்கியம். மிஸ்செலேனியஸு 6, 9 ரொம்ப முக்கியமானது. சாப்டர் 2வை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் சம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் சாப்டர் 2வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி அதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்பர் ஆஃப் சம்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா சாப்டர் 2 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். சரியா? அதனால் இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இதில் இருக்க சம்ஸை நீங்கள் பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் சாப்டர் 3 வந்து பார்க்கலாம். சரியா? சாப்டர் 3ல் வந்து 2 மார்க்கில் 3.1 எக்ஸசைஸ் 3.1ல் செகண்ட் சம்மு, எக்ஸாம்பிள் 2, 3. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸில் 4, 6, 8, 10, 15, 17, 20. அதுக்கப்புறம் 3.3ல் வந்து பார்த்தீங்கன்னா 3, 5, 8. எக்ஸாம்பிளில் 10, 12, 15, 22, 24, 28 ரொம்ப முக்கியம். மிஸ்செலேனியஸில் 2, 4, 10 ரொம்ப முக்கியமானது. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 3.1ல் 7 சம்மும், 3.2ல் வந்து பார்த்தீங்கன்னா 3, 13, 18 ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எக்ஸாமில் பார்க்கும்போது 17, 19, 26, 29 ரொம்ப முக்கியமானது. மிஸ்செலேனியஸில் 6, 8 ரொம்ப முக்கியமானது. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 4. சரியா? சாப்டர் 4ரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சம்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க. அதில் இருக்க கொஸ்டின்ஸில் 5 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 4.3 எக்ஸசைஸ் 4.3ல் இருக்கக்கூடிய எல்லா சம்மையும் பார்த்துங்க. ஏன்னா எக்ஸசைஸ் 4.3 ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸு. 5 மார்க்குக்கு அதில் வந்து எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். சரியா? அதை நீங்கள் பார்த்துங்க. 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன சாப்டர் தான். அதில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதனால் இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டுமாவது நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. நல்ல மார்க் வந்து அதுலேருந்து வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். 6th சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எல்லா சமயமே பார்த்துக்கிறது நல்லது தான். ஏன்னா 6th சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சாப்டர் தான். சரியா? அதனால் 6th சாப்டர் கூடிய எல்லா சமயமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் 7th சாப்டரை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய சம்ஸ். சரியா? அதுலேயும் 5 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் 7.25, 29 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அடிக்கடி நமக்கு ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குறாங்க. அதை பார்த்துங்க. 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும். சரியா? அதாவது 8th சாப்டர் ரொம்ப சின்ன சாப்டர் தான். இருந்தாலும் அதில் இருக்க எல்லா சம்ஸையும் நீங்கள் பார்த்துங்க. இதில் ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்பிளில் 8.15, 8.18, 8.19. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் நீங்கள் பார்த்துங்க. 9th சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதாவது 5 மார்க்கில் 9.14, 21, 23 ரொம்ப முக்கியம். அது தெளிவாக நீங்கள் பாருங்கள் எக்ஸாம்பிளில். அதுக்கப்புறம் 10th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதாவது தேர்ட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய அந்த 2 மார்க் தேர்ட் எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் எதுவும் கிடையாது, 2 மார்க் கொஸ்டின்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் 3 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நமக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து எடுத்து யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.